ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கிய நிலையில் அங்கு தவிக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான நேர்காணலை சென்னை பனையூர் அலுவலகத்தில் விஜய் இன்று காலை 11 மணிக்கு நடத்துகிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். முழு விவரங்கள் என்ன? புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் பட்டியலை விஜய் இன்று இறுதி செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. புதுச்சேரிக்கு சட்டமன்ற தேர்தல் வருகிற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கி வரும் 23ஆம் தேதி நிறைவடைய இருக்கிறது. இந்த அறிவிப்பு நேற்று வெளியிடப்பட்டிருந்தது. தான் அவசரமாக இந்த வேட்பாளர்கள் பட்டியலை இறுதி செய்யக்கூடிய பணியில் தமிழக வெற்றி கழகத்தினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் புதுச்சேரி யூனியன் பிரதேச தேர்தலில் அந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய கட்சியின் வேட்பாளர்களை விஜய் இன்று இறுதி செய்ய உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. புதுச்சேரியில் இருக்கக்கூடிய 30 தொகுதிகளிலும் 30 தொகுதிகளுக்கும் இந்த வேட்பாளர்கள் நேர்காணலை இன்று விஜய் பனையூர் அலுவலகத்தில் நடத்தவிருக்கிறார். வேட்பாளர்களை நேர்காணல் செய்து அந்த வேட்பாளர்களை இறுதி செய்து அந்த விஜய் விரைவில் வெளியிட இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. இந்த வேட்புமனு தாக்கல் நிறைவடையக்கூடிய நாள் 23ஆம் தேதி, இந்த மாதம் 23ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் நிறைவடைய இருக்கிறது. இன்று தொடங்கி இருக்கிறது. இந்த நிலையில் தான் இந்த வேட்பாளர் நேர்காணலை இன்று விஜய் நடத்துவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. ஏற்கனவே தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் 60 பேரை விஜய் நேர்காணல் செய்து அவர்களை இறுதி செய்திருந்தார். இந்நிலையில் இன்று புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை விஜய் பனையூர் அலுவலகத்தில் நேர்காணல் செய்கிறார். தகவல்களுக்கு நன்றி மகேந்திரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.